ஹாய் மக்களே, வியட்நாம் பார்ட் 4 வீடியோவில் எங்கே போனோன்னா சப்பா ஸ்டேஷனில் கேட் வில்லேஜ்னு ஒரு பிளேஸ் தான் போனோங்க. இதோட என்ட்ரி ஃபீஸ் கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க நீங்களே. 1.5 lakhs டாங்குங்க. டிக்கெட் வாங்கிட்டு போகிற வழியில் ஒரு பர்பிள் கலர் கேபேஜ் பார்த்தவங்க அழகாக இருந்தது. ஒரு வில்லேஜ்குள்ளே வந்துட்டோங்க. இங்கே பார்த்தது எல்லாமே இவங்களோட ட்ரெடிஷ்னல் திங்ஸ் மட்டும்தாங்க. எக்ஸாம்பிள் இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃபுட்டு, ஆக்சசரிஸு, அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் எல்லாமே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. போகிற வழியில் அங்கே அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணாங்க. இந்த ஸ்லைடிங் சூப்பராக இருந்தது. அப்புறம் வாக் பண்ணோம் போயிட்டே இருந்தோம். இந்த வில்லேஜை பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருந்ததுங்க. எல்லாமே இருந்தது. ஃபால்ஸ் இருந்துச்சு, ஷாப்ஸ் இருந்துச்சு, அது இடையில ஒரு ரிவர் ஓடுது. அப்புறம் உங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆடினாங்க. அந்த மாதிரி அழகாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்ததுங்க. நீங்களே பாருங்க இந்த அழகான பியூட்டிஃபுல்லான ஏரியாவை. இந்த வில்லேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நானும் இந்த ஊர் போனவே மாறிட்டேன். இந்த கெட்டப் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இடையில ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் இங்கே என்ன தோணுது, இங்கேருந்து கிளம்ப மனசு வருமா? அதே மாதிரி தாங்க எனக்கும் மனசே வரலங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு. அப்புறம் இங்கே தாங்க நான் பை பண்ணேன் இந்த ரெண்டல் ட்ரெஸ்ஸு. அப்புறம் ஒரு கிளம்பியாச்சு மனசே இல்லாமல். வில்லேஜுக்குள்ளே போகும்போது ஒன்றும் தெரிலங்க. நான் ரிட்டன் வரும்போது கால்வெளி நான் பள்ளி அவ்வளோ பெயினுங்க. அதை மீறி என் ஹஸ்பண்டுக்கு தரன்னு இழுத்துட்டு போகிறாரு பாருங்க. மித்தவங்களாம் இல்லை வெஹிக்கிளில் போயிட்டாங்க. நாங்கள் தெரியாமல் நடந்து வந்துட்டோம். அடுத்த பிளேஸ் எங்கே போகிறோன்னா சப்பாவில் மோனான்னு ஒரு பிளேஸ் தாங்க போகிறோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தோங்க. இது ஒரு ஃபேமஸான ஃபோட்டோஷூட் பிளேஸுங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே செட்டப் தாங்க. நாங்களும் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். நான் அட்டாச் பண்ணுறேன் ஃபோட்டோஸ்லாம். ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு ரொம்ப குளிர்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்காண்டி காஃபி வாங்கி குடிக்க போனோம். ஆனால் இந்த பாலில் டிகாஷன் ஊற்றுனாங்களா, டிகாஷனில் பாலை ஊற்றுனாங்கன்னு தெரில. அதையும் வாங்கி குடிச்சிட்டு சரி நம்ம வியூவாவது ரசிப்போன்ட்டு வியூவை உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. அகைன் திருப்பி ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு உட்காந்தா அங்கேயும் க்யூ நிற்கிது. சரி நம்ம ஃபோட்டோ எடுத்து தான் ஆகணுமே, சரி நம்மளும் க்யூ நிற்கலான்னு நின்றுட்டோங்க. நிற்கிறோன்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கே டின்னருக்கு சாப்பிட வந்துட்டோங்க. வந்தால் எல்லாமே ராவாகவே இருந்தது. இங்கெல்லாம் போர்க்கு தான் விரும்பி சாப்பிட்றாங்க இந்த ஹில் ஸ்டேஷனால். நாசி லிமாக்கும் ப்ரானும் விரும்பி சாப்பிட்டேன். அவ்வளோதாங்க என்னோடய டின்னர் முடிஞ்சிச்சு. என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் தான் ட்ரிப்பு எல்லாம் போனோம். டிசம்பர் மந்தில் எல்லாம் பிறந்தனால அவங்களுக்கான கேக் கட்டிங் பண்ணாங்க. அப்புறம் எல்லாம் பாட்டு ஃபன்னு எல்லாமே ஜாலியாக ஃபன் பண்ணோம் நைட்டு. இதான் லாஸ்ட் நைட், எங்களோட சப்பாவோட லாஸ்ட் நைட். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ